தமிழ் மொழியில் கதை கேட்க வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஊரில் அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள ஒரு குகை. அந்த குகையில தான் காட்டோட ராஜா சிங்கராஜா இருந்தாரு. அவரு குழந்தை மாதிரி ஒரு கல்லு மேல படுத்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. காட்டுக்கு வெளியே ஜோரா நல்ல மழை பெஞ்சதுனால அது குகைக்குள்ளேயே வர ஆரம்பிச்சது. குகைக்குள்ள மழை தண்ணி வரதை பார்த்த ராஜா அதிர்ச்சியாயி, எப்படி இந்த குகைக்குள்ள மழை தண்ணி வருது? ஆச்சரியமா இருக்கே. ஒருவேளை பாறைகள் பலவீனமா இருக்குமோ? பலவீனமான பாறைகள் நம்ம மேல விழுந்துட்டா இந்த காட்டை யார் பார்த்துக்குவாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு. சரி, நம்ம நண்பர்களை சீக்கிரம் சந்திப்போன்னு மழை நின்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவரு குகையிலிருந்து வெளியே போனாரு. எல்லா நண்பர்களையும் ஒரு இடத்துல அவசர ஆலோசனைக்காக வர சொன்னாரு. எல்லா மிருகங்களும் பறவைகளும் ஒரு இடத்துல ஆஜராகி எல்லாரும் சிங்கராஜாக்காக காத்திருந்தாங்க. சிங்கராஜா அங்க வந்த உடனே நேத்து பெஞ்ச மழையில குகைக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சது. பாறைகள் பலவீனமா இருக்கிறதுனால எனக்கு புதுசா ஒரு வீடு வேணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக ஒரு புது வீடு தயார் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சந்தோஷமா உங்களுக்கு வீடு கட்டி தரோன்னு ஒவ்வொருத்தங்களும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த வழியா வந்த ஆடும் மாடும் தன்னோட சிங்கராஜாவுக்காக எப்படியெல்லாம் வீடு கட்டணும்னு 2 பேரும் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சிங்கராஜா நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா நம்மளை எல்லாம் அடித்து சாப்பிட்ருப்பாங்க. சிங்கராஜாவுக்கு நம்ம செய்கிற நன்றி கடனா ரொம்ப அழகான கூடவே ரொம்ப குழுன்னு இருக்கிற வீடாக நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டலான்னு முடிவு பண்ணாங்க. அதே நேரம் ஆத்தங்கரையோடு நின்றுட்டு இருந்த நரி ஒரு திட்டம் போட்டுச்சு. நான் கட்டுற வீட்டில் சிங்கராஜா வந்து தங்குனாருன்னா அவரோட கதை அப்பவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவானோன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக ஒரு வீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்துச்சு. அதே சமயம் இந்த நரி எப்படியும் கெட்டதை தான் யோசிக்கும். சரி, நம்ம போய் அந்த நரி கூடயே சேர்ந்து வீட்டை கட்டுவோம், அப்போ தான் நாம் இந்த காட்டுக்கு ராஜா ஆக முடியும்னு புலி திட்டம் போட்டுச்சு. புலி, நரி, ஆடு, மாடு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு வீடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் போணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கான வீட்டை ஒவ்வொருத்தவங்களும் அழகாக கட்டியிருக்கிறதா காட்டில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நாளைக்கு விடிஞ்ச உடனே சீக்கிரமாக போய் ஒவ்வொருத்தவங்களும் கட்டியிருக்க வீட்டை நான் சுற்றி பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சிங்கம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே சிங்கராஜா தயாராகி தன்னோட குகையிலேருந்து கிளம்பி ஒவ்வொரு வீடாக பார்க்கலான்னு அங்கேருந்து கிளம்பி போணுச்சு. முதல்ல ஆடும் மாடும் சேர்ந்து கட்டின அந்த அற்புதமான வீட்டை தான் பார்க்கணுன்னு முடிவு பண்ணுச்சு. ஆடும் மாடும், ஆஹா, சிங்கராஜா நம்ம வீட்டுக்கு வராரு, அதுவும் முதல் தடவையாக வராரு, நம்ம நல்லா வரவேற்கணும்னு சொல்லி ஆடு மாடு நல்லா வரவேற்பை சிங்கராஜாவுக்கு கொடுத்தது. சிங்கராஜா வந்த உடனே, அற்புதமான வீடு, நான் இப்படி ஒரு வீட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப குழுன்னு இருக்குது, பார்க்கவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் மற்றவங்க வீட்டையும் பார்த்துட்டு வரேன்னு போணுச்சு. நரியும் புலியும் சேர்ந்து ஒரு மந்திர குகையை கட்டி வச்சுருந்தாங்க. சிங்கராஜா இந்த வீட்டில் வந்து தங்குனாருன்னு வச்சுக்கேன், அந்த மந்திர வீடு சிங்கராஜா அப்படியே சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் நாம தான் காட்டுக்கு ராஜா. இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த சிங்கராஜா பயங்கர கோபத்தோட நரியை நோக்கி வந்தார். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த காட்டுக்கு நான் ராஜா, எனக்கு இந்த மந்திர வீட்டை பற்றியும் தெரியும், உங்களை பற்றியும் தெரியும். நீங்கள் பண்ணின இந்த மோசமான செயலால் நான் ரொம்ப மனமுடிஞ்சு போயிட்டேன். இனிமேல் இந்த காட்டில் நான் உங்களை பார்த்தேன், அந்த நொடியே உங்களை அடித்து சாப்பிட்ருவேன், புரியுதா அப்படின்னு கோவத்தோடு அங்கே கர்ஜனை பண்ணிட்டு சோகத்தோட தான் வீட்டுக்கு வந்து போலியான நண்பர்களை நான் கூடவே வச்சுருந்துருக்கேன். இனிமேல் நல்ல நண்பர்களை மட்டும்தான் நம்ம கூட வச்சுக்கணும்னு சிங்கராஜா முடிவு பண்ணார். சிங்கராஜா முடிவு பண்ண மாதிரியே நல்ல நண்பர்களை மட்டும்தான் கூட வச்சுக்கிட்டாரு. நாமளும் நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கிட்டா வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.